Hi friends, welcome to K-Mate Gate's Education. Friends, சென்னையில் அதிகமாகிட்டே இருக்குது கரோனா கேசஸ். ஸோ வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க. ஸோ தமிழ்நாடு கூட ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்பா அம்மா வெளியே அனுப்பாதீங்க, சின்ன பசங்கள் வெளியே அனுப்பாதீங்க. ஒரு வேளை அத்தியாவசரமாக இருந்தால் நீங்கள் போய் சாமான் வாங்கிட்டு வந்து வெளியே எல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க, ஓகேவா? ஸோ நல்லா சுட தண்ணி குடிங்க. ஒரு மணி நேரத்துக்கு கை கழுவிக்குங்க. டீ போட்டு சுட டீ போட்டு குடிங்க, ஓகேவா? ஸோ அப்பா அம்மா மட்டும் வெளியே அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வயசானவங்களை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ், லேம்டா இஸ் ஈகன் வேல்யூ, ஏ மைனஸ் லேம்டா ஐ, ஏ மைனஸ் லேம்டா ஐ. லேம்டா இஸ் an eigen value, lambda is an eigenvalue, I is an identity matrix, I is an identity matrix, A is a square matrix. So A minus lambda I is called a equal to 0 is called a characteristic matrix. So A minus lambda I is called a characteristic matrix. Okay va? So if I take determinant of A minus lambda I, okay, if I take A minus lambda I, determinant of A minus lambda I equal to 0, this is called a characteristic equation. This is called a characteristic equation. Okay va? So A minus lambda I is a characteristic matrix. A minus lambda I determinant எடுத்து equal to 0 பண்ணா, it is a characteristic equation. If I find the roots of the characteristic equation, இப்போ இங்க பாத்தீங்கன்னா, if I found roots of the characteristic equation, you get values of lambda. In terms of lambda, the values roots comes under the value of lambda. So this is called a eigenvalues. Eigenvalues or latent roots or proper values. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ், ஓகேவா? ஸோ ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஈகன் வேல்யூஸ் ஆர் லேட்டன்ட் ரூட்ஸ் ஆர் ப்ராப்பர் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -1 4 4 -1 மைனஸ் லேம்டா இன்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. சார் இது 2/2 எதுக்கு? இங்கே ஏ மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் அந்த ஆர்டரில் போட்டுக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் 2/2 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டேக் திஸ் as 2/2, ஓகே? ஸோ -1 4 4 -1 minus lambda 0 0 lambda. If I solve this, -1 minus lambda 4 4 -1 minus lambda. சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த டயாக்னலுக்கு மைனஸ் லேம்டா பண்ணுங்கள், இந்த டயாக்னலுக்கு மைனஸ் லேம்டா பண்ணுங்கள். அதுதான் பாருங்கள், -1 minus lambda 4 minus lambda 4 -1 minus lambda 4 4 -1 minus lambda. Simply I am subtracting minus lambda, okay? So this is a characteristic matrix. This is a characteristic matrix. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த மேட்ரிக்ஸை determinant, this is a A minus lambda I. If I take the determinant equal to 0, that is called a characteristic equation. So -1 minus lambda whole square minus 16 equal to 0. If I solve this, இப்போ நான் சால்வ் பண்ணால் lambda value lambda 1 lambda 2 2 ரூட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ ரைட், மீன்வைல் அது பக்கத்தில் வைங்க, சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ். பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு மெத்தட். இதெல்லாம் ஆக்சுவலாக 2 marks மெத்தட். 2 marks இல்லை, ஆக்சுவலாக டிஸ்கிரிப்டிவ் மெத்தட், ஓகேவா? இஃப் எட் ஆல் நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை பாசிபிலிட்டினா இந்த மெத்தட் தான் போகணும், ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். If I have a matrix, sum of the eigenvalues, நீங்கள் பார்த்தீங்கன்னா sum of the eigenvalues, first property, sum of the eigenvalues equal to trace of the matrix. So நீங்கள் பார்த்தீங்கன்னா, what is the trace of the matrix? Sum of the principal diagonal elements,
Okay, sum of the principal diagonal elements. What is the principal diagonal element? This is a diagonal elements இல்லையா, in the sum trace of the matrix. Okay வா, in the sum trace of the matrix. என்ன trace of the matrix? minus 1 minus 1 minus 2. So lambda 1 sum of the eigenvalues are minus 2. Okay, product of the eigenvalues. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ லேம்டா 1 எத்தனை ரூட் வருதுங்க உங்களுக்கு ஸ்கொயர், ஸோ 2 ரூட் லேம்டா 1 லேம்டா 2. ஓகேவா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் என்ன ஆகுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசிடி இஸ் square matrix AD minus BC. So now what is that? 1 minus 16 that equal to minus 15. Okay, so this is a minus 15, minus 15. So substitute பண்ணுங்க, இங்க நீங்க பாருங்க lambda 1 plus lambda 2, you see here lambda 1 plus lambda 2 எவ்வளவு வந்துச்சு minus 2, lambda 1 lambda 2 minus 15, lambda 1 lambda 2 எவ்வளவு minus 15, minus 15, minus 5 into 3 minus 15. This is one lambda eigen value, இது ஒரு eigen value. So இது ஒரு eigen value, இது ஒரு eigen value. So two eigen values. So இது பார்த்தீங்கன்னா minus 15. Okay, so இது பார்த்தீங்கன்னா plus 15, இது பார்த்தீங்கன்னா plus 15. So you can neglect this answer. So you can neglect this answer. So இங்க ரெண்டு lambda 1 plus lambda 2 minus 2, 3 minus 5 minus 2, minus 3 plus 5 plus 2. So this option is negligible. First option A is correct answer. Okay வா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்க, இப்போ நம்ம எக்ஸாம் ஹால் போனோம், இந்த மெத்தடில் போனோம்னு நினச்சிக்கிங்களேன். லெட் சப்போஸ் நான் இப்போ இந்த மெத்தடில் போனேன், எனக்கு வந்துச்சு minus 1 minus lambda whole square minus 16, minus 16 equal to 0. நான் என்ன பண்ணுறேன் அர்ஜென்ட்டாக, minus 1 minus lambda whole square equal to 16. ஸோ மைனஸ் காமன் எடுத்தால் ப்ளஸ் வந்துச்சு. ஸோ minus 1 whole square plus 1 plus lambda whole square equal to 16. 1 plus lambda whole square root 16 plus or minus 4. 1 plus lambda equal to 4 ஒன்று, 1 plus lambda equal to minus 4 ஒன்று போடுறா, lambda equal to 1 minus 4, lambda equal to 1 plus 5 minus 3 5 minus 3 5 வந்துச்சு. இப்போ நம்ம பண்ணுறது எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக். இந்த மாதிரி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு, நமக்கு ஆன்சரு என்ன வந்துச்சு, minus 3 plus 5, minus 3 plus 5 போடுறா சக்கா, நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். வெளியே வந்தால் ஆன்சர் வந்து absolutely wrong, absolutely wrong ஆகும். 1 மார்க்கோ 2 மார்க்கோ போயிடும். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், மூடிக்கிட்டு நம்ம வேலை கரெக்டாக பண்ணணும். என்ன பண்ணணும், minus 1 minus lambda whole square போட்டோமா, equal to 16 போட்டோமா, minus 1 minus lambda போட்டோமா, plus or minus 4 போட்டோமா, minus 1 minus lambda equal to plus 4 போட்டோமா, minus 1 minus lambda minus 4 போட்டோமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா lambda equal to minus 4 minus 1 minus 5 ஆகுதா, lambda equal to minus 1 plus 4 3 ஆகுதா, minus 5 3 வந்துச்சு, minus 5 3 வந்துச்சு. ஓகேவா, ஸோ நார்மலாக இந்த மெத்தடில் போகிறேன், என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுல்ல, கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் அப்படி போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் காமன் எடுத்துகிறோம். இங்கே பாருங்கள் 1 plus lambda whole square plus or minus 4, 1 minus lambda equal to, ஓகேவா, ஸோ 1 plus lambda equal to 4 ஒன்று, 1 plus lambda equal to minus 4 ஒன்று, 1 minus 4 lambda equal to 4 minus 1 3, lambda equal to minus 1 minus 1 வந்துடும். ஸோ 2 மார்க்கோ 1 மார்க்கோ போயிடும், நம்ம ஜாகிரதையாக இருக்கும். ஓகேவா, ஸோ பெட்டர் டு கோ ஃபார் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன்ஸ் போங்க. எது, lambda 1 plus lambda 2 இருக்குல்ல, lambda sum of the eigen values is trace of the matrix, product of the eigen values is determinant. ஓகேவா, ஸோ நீங்கள் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். sum of eigen values, sum of eigen values, product of eigen values. Sum of eigen values is a trace of the matrix, product of the eigen values is a determinant of the matrix.
determinant of the matrix. Next question. So next question பார்த்தீங்கன்னா minimum eigenvalue of the following matrix கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தவொன்னே மினிமம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 3 minus lambda determinant 5 2 ஒன்று தான் பண்ண முடியும். கார்னர் டயக்னல் எலிமெண்ட்ஸை 5 minus lambdaவோட சப்ராக்ட் பண்ணுறது தான் தெரியும் எனக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுப்பா. 2 7 5 minus lambda. இப்போ இது வந்து சால்வ் பண்ணால் lambda 1 lambda 2 lambda 3 வரும். அதில் ஏது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி ரைட், கண்டுபிடிப்போம். இல்லை என்னாச்சு, 3 minus lambda எங்கே, ஓகே 3 minus lambda into 12 minus lambda into 5 minus lambda into minus 49 minus 5 into 5 into 5 minus lambda minus 14 plus 2 35 2 into 12 minus lambda. எப்பா சாமி என்னடா இது இவ்வளோ பெரிய கால்குலேஷன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நல்லா 0 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது சால்வ் பண்ணுவோம். நான் ஒன்று பார்ப்போம். ஸோ எனக்கு இது தெரியும், 3 minus lambda 12 minus lambda 5 minus lambda. ஸோ determinant of a minus lambda I equal to 0 பண்ணால் வரணும். ஆனால் எனக்கு என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் lambda 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா lambda 1 lambda 2 lambda 3 equal to determinant of the product of the eigenvalues is nothing but determinant of the square matrix. Determinant of the square matrix. ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரியுது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் determinant of the square matrix கண்டுபிடிக்கிறேன். 3 5 2 5 12 7 2 7 5. ஸோ கிளியராக அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணால் இது வருது பாருங்கள். இந்த ரெண்டு ஆட் பண்ணால் இது வருது பாருங்கள். இந்த ரெண்டு ஆட் பண்ணால் இது வருது பாருங்கள். அப்போ R1 tends to R1 plus R3. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 12 7 5 12 7 2 7 5. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ல இப்போ 2 ரோ ஆர் 2 காலம் சிமிலராக இருந்தால், ஐடென்டிக்கலாக இருந்தால் டிட்டர்மினன்ட் வேல்யூவில் 0. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு டைரெக்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு டெக்னிக். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இதெல்லாம் லேம்டா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதோட ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே 0 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ 0 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கூட ப்ரொசீஜர் பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. இது ஓகே. ஸோ இப்போ பாருங்கள். ஓகே. ஸோ ஒரு வேளை 3 5 2 5 12 7 2 7 5. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள். இந்த ரெண்டை இங்கிட்டு போடுங்க, இந்த 3 இங்கிட்டு போடுங்க, இந்த 2 இங்கே போடுங்க, இந்த 5 இங்கிட்டு போடுங்க. ஸோ 5 2s 10 10 7 70 ப்ளஸ் 12 3s 36 or 5 12 60 3s 180 plus 5 7s 35 270 minus 5 triple 5 cubes 125 plus 12 2s 24 to 48 7 3s 21 21 7 147. So add பண்ணுங்க 147 plus 48 8750 8715 44819 195 195 125 பார்த்தீங்கன்னா 3 10 12 320. இது பாருங்க 180 140 320 0. ஓகே. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்.
ஸோ தெரிஞ்சவங்க பார்க்க தேவையில்லை, தெரியாதவங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இல்லைனா ரோ அட்ஜஸ்ட் பண்ணி ரோ அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் 0 ஆகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகுது. ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ 0 ஆகுது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ 0 ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு ஈகன் வேல்யூ 0 ஆக தான் வேணும். ஸோ லாம்டா 1 0 ஆகணும், இல்லை லாம்டா 2 ஆச்சு 0 ஆகணும், லாம்டா 3 ஆச்சு 0 ஆகணும். ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூ எவ்வளோ ஆகுது? 0 ஆகுது. மினிமம் வேல்யூ எவ்வளோ ஆகுது? 0 ஆகுது. ஓகேவா? ஸோ அவன் கொஸ்டின் கொடுக்குறான்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினில் 1 மார்க்கோ 2 மார்க்கோ கொடுக்குறான்னா லாஜிக் இல்லாமல் கொடுக்க மாட்டான். நீங்கள் வந்து a மைனஸ் லாம்டா இது பூரா நீங்கள் சால்வ் பண்ணிட்டா போனால் எவ்வளோ நேரம் பிடிக்கும்? கச்சிதமாக ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். இல்லை அதில் எத்தனை மிஸ்டேக் பண்ணுவீங்களோ நமக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப 2 ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அது? சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் வந்து சார் எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் தெரியும் சார். ஸோ அவன் 0 கொடுத்துருக்கான் சார். அவன் 0 கொடுத்துருக்கானா 1 மார்க்கோ 2 மார்க்கோ அப்போ ஈஸியாக தான் கொடுத்துருப்பான். அப்ளை சார் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணேன் சார். டிட்டர்மெண்ட் 0 ஆச்சு சார். அப்போ டிட்டர்மெண்ட் 0 ஆச்சுன்னா ஒரு வேல்யூ ஈகன் வேல்யூ 0 ஆகும் இல்லை சார்? 0 ஆகுமா இல்லையா சார்? ஆகும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0ன்னு என்ன சொல்லுவாங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சின்ன கொஸ்டின் சொல்லி நீங்கள் அது வந்து வச்சு சின்ன கொஸ்டின்ஸ் காமிச்சு அது வச்சு ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்க, இந்த இவ்வளோ 1000 ரூபாய் 2000 சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணதான். ஓகேவா? யார் எவ்வளோ சொல்கிறாங்க நானே எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ சார் சொன்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற டெக்னிக் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக இப்போ வந்து ஒன்றுமே தெரியல, சும்மா வந்து என்ன சொல்லுவாங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணாங்க, உங்கள் ஆன்சர் வந்துருன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ கொடுத்த கொஸ்டின் கேட்டில் 1 மார்க்கோ 2 மார்க்கில் கொடுத்த கொஸ்டின் தான். லாஜிக் தான், ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து 20 மார்க்ஸ் இன் டிஆர்இபி அண்ட் approximately 20 to 30 marks in TRB Political Lecture. Mathematics daily 1 hour previous gate IAS questions practice பண்ணுங்கள். உங்களுக்கே அனுபவம் வேலை வந்துடும். ஓகேவா? சும்மா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு இந்த 2 ஃபார்முலா வச்சு அதே ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அது பார்த்துக்கிட்டு நீங்கள் ஐயோ சார் நல்லா சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் என்னால் முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஈகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக தான் பண்ணிடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன்? 2 ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துடும், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து 3/3. எத்தனை ஈகன் வேல்யூஸ்? 3 ஈகன் வேல்யூஸ். லாம்டா 2 ப்ளஸ் லாம்டா 3 sum of the matrix, trace of the matrix -1 -2 plus 3 1. Okay, determinant lambda 1 lambda 2 lambda 3 into நீங்கள் பாருங்க 3 into 1 minus 1 plus 9 10 30. ஃபாஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து a மைனஸ் லாம்டாக்கு போங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணி பாருங்கள், 2 ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி பாருங்கள், 2 ப்ராப்பர்ட்டியை 1க்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் a மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. ஏன்னா அவ்வளோ லாங் கேல்குலேஷன் வந்து கொடுக்க மாட்டான். 2/2 கொடுத்துட்டு ஓகே a மைனஸ் லாம்டாய் ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியலன்னா ரைட்டு. ஸோ லாங் 4/4 3/3 கொடுக்குறப்ப அவ்வளோ கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், லாம்டா 30. ஸோ 30 வரணும் இது டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் மல்டிப்ளை பண்ணால் 30 வரணும். லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 1 வரணும். ஸோ இங்கே பாருங்கள் 5j இருக்குது, ஆட் பண்ணுங்கள், -6j. 5j -6j எவ்வளோ? 5j -4j வருது. ஸோ இது ஆப்ஷன் இல்லை. ஸோ இங்கே 5j -j ப்ளஸ் j -j கேன்சல் ப்ளஸ் 5j வருது. ஸோ இது ஆப்ஷன் இல்லை. ப்ளஸ் j -j வருது, கேன்சல் ஆகுது. ஃபைனலாக ஒரு j இருக்குது, இது ஆப்ஷன் இல்லை. ஆட் பண்ண 3 ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ப்ளஸ் 3j -3j வருது, கேன்சல் ஆச்சு. -1 -1 -2 3 -2 1. ஆப்ஷன் டி ஓவர். ரெண்டாவதுக்கு போக தேவையில்லை, வேணும்னா போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
next question பார்த்தீங்கன்னா the eigenvalues of a 2 by 2 matrix are minus 2 minus 3. The eigenvalues of the matrix x plus I whole. The eigenvalues of a 2 by 2 matrix வந்து கொடுத்திருக்காங்க. lambda 1 equal to minus 2 and lambda 2 நீங்க பார்த்தீங்கன்னா lambda 2 equal to minus 3 eigenvalues of the matrix x. ஓகேவா? so the eigenvalues of நீங்க என்ன கேட்டிருக்கான்? so eigenvalues of x plus I whole inverse into x plus 5y. x plus 5y. ஓகேவா? so next question பாருங்க. the eigenvalues of a matrix x வந்து கொடுத்திருக்காங்க minus 2 minus 3. so eigenvalues of matrix x plus I whole inverse into x plus 5. so நீங்க உங்களுக்கு ஒன்று தெரியும், eigenvalue of a plus b equal to matrix a plus matrix b equal to eigenvalue of matrix a plus eigenvalue of matrix b. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன கேட்டால் eigenvalue of x plus I whole inverse into x plus 5y. ஓகே, ஸோ நான் இது என்ன பண்ணலாம்? ஸோ eigenvalue of நீங்கள் பாருங்கள், eigenvalue of x plus eigenvalue of identity matrix is 1 whole inverse into eigenvalue of x plus 5 into 1. Eigenvalue of I is 1. Okay, so eigenvalue of x plus 1 whole inverse eigenvalue of x plus 5. This is eigenvalue. So what is the eigenvalue of the matrix x? Eigenvalues of the matrix x is minus 2 1 for x. Eigenvalue of x equal to minus 2 plus 1 whole inverse minus 2 plus 5. So நீங்கள் பார்த்தீங்கன்னா minus 1 into 3 that equal to minus 3. So for lambda equal to minus for eigenvalue equal to minus 3 plus 1 whole inverse minus 3 plus 5. so minus 2 whole inverse that equal to minus 1 by 2 that equal to minus 1 minus 3 minus 1. so இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு சார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும்? டிட்டர்மெண்ட் ஆஃப், ஸோ என்ன சார் எல்லாத்துக்கும் டிட்டர்மெண்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. determinant of a equal to determinant of lambda I equal to lambda I. so determinant of a equal to determinant of lambda into determinant of I. lambda I determinant of lambda I equal to 1. so det a equal to det lambda, that implies a equal to lambda. so I can simply replace lambda by a. simply replace lambda by a. okay, so என்ன a matrix a, இது வந்து என்னது? matrix a. இது வந்து a matrix வந்து கொடுத்து x கொடுத்துருக்காங்க. so x. so I simply replace ஓகேவா? so eigenvalue of x equal to lambda. ஓகேவா? so eigenvalue of x is nothing but a lambda. ஓகேவா? so நீங்க பாத்தீங்கன்னா lambda plus I whole inverse, நீங்க பாத்தீங்கன்னா lambda plus I whole inverse lambda plus 5i. ஓகேவா? so eigenvalue of x is lambda means, so நீங்க பாத்தீங்கன்னா x is simply replaced by lambda. x is simply replaced by lambda. அப்ப I என்ன replace பண்ண முடியும்? determine. that means x is simply replaced by lambda means eigenvalue of x is lambda. ஓகேவா? so every square matrix satisfies characteristic equation. so நான் இந்த x replaced by lambda means lambda என்ன? eigenvalue of the x. so x வந்து நான் replaced by lambda. இங்க பாருங்க, matrix x இதுக்கு முன்னாடி a வச்சு சொன்னேன், இப்போ x வச்சுட்டா x lambda பண்ண. அப்ப என்ன? eigenvalue of, நீங்க பாருங்க, eigenvalue of x is lambda, eigenvalue of x is lambda, eigenvalue of I is 1. இங்கே 1 வரணும். so eigenvalue of, இங்க மறுபடியும் lambda போட்டேன். so eigenvalue of 5i வந்து 5 வரணும். simply that only. so eigenvalue of x தெரியும், eigenvalue of I. okay, see அதுதான் நான் கீழே போட்டிருக்கேன்.
ஓகேவா. ஸோ வாட் இஸ் இஸ் கேலே ஹாமில்டன் தியரம், எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எவ்ரி எக்ஸ் இஸ் ஐ கேன் ரீப்ளேஸ் பை லேம்டா ஈகன் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈகன் வேல்யூ லேம்டா ரீப்ளேஸ் பண்ணால் எக்ஸ் வந்து லேம்டா ஈகன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ் பை லேம்டா மீன்ஸ் தட் மீன்ஸ் ஈகன் வேல்யூ ஆஃப் ஐ ஷுட் பி ரீப்ளேஸ் பை 1. ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து லாஸ்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னும் some more different questions next video la paapom.